வணக்க மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்க போகுது. இது வந்து 2026ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த சூரிய கிரகணம் எப்போ எந்த டைம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:26 மணிக்கு தொடங்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 7:50 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வந்தால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் சந்திரன் சூரிய ஒளியை தற்காலிகமாக மறைக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சிலவற்றை பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூரிய கிரகணத்துக்கு முன்பும் பின்பும் குளிக்க வேண்டும். மேலும் சூரியனை நேராக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த கிரகணம் ஏற்படுவதற்கு முன்னால் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இருக்கக்கூடிய சாப்பாடுகளை தான் சாப்பிடணும். அப்போ தான் செரிமானம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப திடமான பொருளை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி ரொம்ப ஹார்டாக இருக்கிற பொருள் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான இதில் பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப லேசான உணவை மட்டுமே சாப்பிட்டுக்கங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கிரகணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தியானம் பண்ணுவது, மனசை வந்து ஒருங்கிணைப்படுத்துவது, அந்த சூரியனை மனதில் நினச்சி தியானம் பண்ணால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை வந்து நம்மளால் உள்வாங்க முடியும். சூரியன் நேர்கோட்டில் இருக்கும்போது சமநிலை ஏற்படுகிறது. இதனால் இந்த நேரத்தில் நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல்னால் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணத்தினோட டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான். ஈவினிங் 3:26 டு இரவு 7:57 வரைக்கும் தான் சரியான டைம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டைம் வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் சரியான டைம் இது தான். இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகவே போகாதீங்க. வயதானவங்களும் கண்டிப்பாக போகாதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும். ஹீட்டு வந்து அதிகமாக வரும் அப்படின்றதுனால தான் இந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க. கன்சீவாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் இந்த நேரத்தில் வெளியில் போகிறத தவிர்த்துக்கங்க. சப்போஸ் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் இந்த நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கங்க. இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டெல்லி அந்த சைடு நார்த் சைடில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால அதோடைய ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வெளிநாடுகளில் தான் இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டிக்கு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருந்துக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுப் பொருள், இந்த நேரத்தில் உணவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸு அந்த மாதிரி இது கொஞ்சம் திரவப்பொருள் மாதிரியே சாப்பிட்டுக்கங்க. ரொம்ப கடினமான திடப்பொருள் மாதிரி எதுவும் சாப்பிடாதீங்க. ஏன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. நன்றி. சேஃப்டியாக இருந்துக்கங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.